Hi guys, welcome to Tamil Tutera. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் டைனமிக் டைப்பிங் இன் பைத்தான். ஸோ பைத்தானில் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன, டைனமிக் டைப்பிங்னா என்ன, ஸோ அதனால என்ன யூஸ், அது எப்படி பேக்எண்டில் எப்படி ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் ஆகுது, அது எங்கே ஸ்டோர் ஆகுது எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இது ரொம்ப முக்கியமான வீடியோ, ஸோ இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஸோ வேரியபிள்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஸோ மல்டி கோடட் ஸ்ட்ரிங், சிங்கிள் கோடட், டபுள் கோடட் ஸ்ட்ரிங், ட்ரிபிள் கோடட் ஸ்ட்ரிங்கு, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸு, கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ அதெல்லாம் பார்த்த மாதிரியே ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ பைத்தானில் பைத்தான் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். ஸோ ஈவன் மெத்தட்ஸும் ஒரு ஆப்ஜெக்டாக தான் கிரியேட் ஆகும். ஒரு வேரியபிள், ஒரு வேல்யூ, அது எல்லாமே வந்து ஆப்ஜெக்டாக தான் கிரியேட் ஆகும். ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம வந்து பைத்தான் இஸ் எவ்ரிதிங் அஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ பைத்தானில் எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். ஸோ இது எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வந்து டைப் ஆஃப் போட்டு ஸோ டைப் ஆஃப் 7 வேல்யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அது இன்ட்டுன்னு வரும். ஸோ இதுவே டைப் ஆஃப் 2.5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதோட டைப்பும் பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இது வந்து டைனமிக் டைப்பிங். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்தாலுமே ஸோ எந்த ஒரு வேல்யூஸ் கொடுத்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூஷன் டைமில் அதோட வேல்யூஸ் கிடைக்கும், அதோட டைப் என்னன்னு சொல்லி நம்ம வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ இது வந்து டைனமிக் டைப்பிங். ஸோ இப்போ இதுவே வந்துட்டு நீங்கள் டைப் ஆஃப் ஸோ ஸ்ட்ரிங் ஏதாவது ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ எஸ்டிஆர்னு காட்டிடும். ஸோ இப்போ இதுவே வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூஸ் வந்து நீங்கள் வேரியபிளை சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அது எங்கே போய் ஸ்டோர் ஆகும், ஸோ அது எப்படி வேல்யூஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதில் வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 10 நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எக்ஸ்ன்றது வேல்யூ. ஸோ மெமரியில் வந்து வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ மெமரியில் வந்துட்டு ஸோ ஒரு ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளால் ஈஸியாக ரீட் பண்ணி பார்க்க முடியாது, அக்சஸ் பண்ணவும் முடியாது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரிங் லென்த்தாக இருக்கும். அதை வந்து நம்மளால் அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம்னா ஸோ அதை நம்ம யூசர் டிஃபைன்டாக ஒரு அலியஸ் நேமை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஒரு நேம் வைக்கிறோம். ஸோ எக்ஸ்ன்னு ஒரு நேம் வைக்கிறோம். ஸோ இது என்ன எக்ஸ்ன்றது என்ன பண்ணணும்னா ஸோ உங்கள் மெமரி உள்ள இந்த வேல்யூஸ்க்கான ஸோ இது வந்து ஒரு ரெஃபர்டு ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம வந்து 10ன்ற வேல்யூ வந்து மெமரியில் இருக்குது. ஸோ அதோட வேல்யூஸ் வந்து நான் ரெஃபர் பண்ணுறதுக்கு வந்துட்டு எக்ஸ்ன்ற நேம் கொடு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த பைத்தானில் இந்த மாதிரி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். அப்போ இது இது வந்து ஆப்ஜெக்ட் கிடையாது, இது வந்து ஜஸ்ட் ரெஃபரிங் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் வந்து ரெஃபர் பண்ணுறது தான். பட் 10ன்றது இதுதான் வந்து வேல்யூ, இன்டீஜர் வேல்யூ. ஸோ இன்டீஜர் டைப்பாக தான் வந்துட்டு ஆப்ஜெக்டில் ஸோ இன்டீஜர் டைப் தான் வந்து மெமரியில் சேவ் ஆகும். ஸோ இப்போ இது வந்து நீங்கள் எப்படி இது அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எப்பயும் போல் ஸோ இந்த ரெஃபர்டு ஆப்ஜெக்டோட வேல்யூ இந்த எக்ஸ்ன்றதை வச்சு தான் இப்போ நம்ம வந்து அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து எக்ஸ் 10 வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10 நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நீங்கள் மெமரியும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெமரியில் வந்து 10 இருக்குது, இது ரெஃபர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ன்ற ஆப்ஜெக்ட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்துட்டு ஒரு சிம்பிள் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் நான் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 10 கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 20 வருது. ஸோ இப்போ இந்த 20ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸும் கிடையாது, ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்காது. ஜஸ்ட் இது வந்து டிஸ்பிளே பண்ணும் எக்ஸிக்யூஷன் டைமில். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வந்து ஜஸ்ட்டு வந்து கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து மெமரி வந்து ஃப்ரீ பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் கார்பேஜ் கலெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ப்ரீவியஸாக C++, ஸோ ஜாவா இதில் ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே வந்துட்டு கார்பேஜ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கார்பேஜ் கலெக்ஷன்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் யூஸ் பண்ணாத அன்யூஸ்டு வேரியபிள்ஸ் ஆர் அன்யூஸ்டு வேல்யூஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் மெமரியில் சேவ் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மெமரி வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுச்சுன்னா ஸோ அந்த மெமரி வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங்கை ஏதாவது ஒரு வேரியபிள் அசைன் பண்ணும்போது ஸோ அந்த மெமரி வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். உங்களோட மெமரி வந்து உங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதை தான் வந்து கார்பேஜ் கலெக்ஷன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து நான் எந்த ஒரு ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் எதுவுமே நான் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து இது வந்து அந்த எக்ஸிக்யூஷன் டைமில் வந்து இது யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது கண்டிப்பாக இது ஃப்ரீ ஆயிரும். ஏன்னா இதுக்கு மெமரியில் எந்த ஒரு ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்டே கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதுவே வந்துட்டு இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஸோ மெமரியில் இப்போ நான் வந்துட்டு இது ஒரு டூப்ளிகேட் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இது வந்து இங்கே 20 வந்து ஜஸ்ட் மெமரியில் சேவ் ஆயிருக்கும். பட் ஆனால் இது வந்து நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ நான் வந்து நீங்கள் நினைக்கலாம் ஸோ இப்போ நான் வந்துட்டு எக்ஸ் ப்ளஸ் 10 நான் கொடுத்துருக்கேன் அப்போனா இங்கே 20 வரணும்ல, 20 வராது. ஏன்னா இது வந்து எந்த ஒரு ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் நீங்கள் கொடுக்கல. ஸோ இப்போ நான் எக்ஸ்ன்னு திரும்பி வேணா ஸோ 7 சாரி 10 தான் வந்து டிஸ்பிளே பண்ணோம்.
ஸோ அப்போ வந்து இது வந்து கார்பேஜ் கலெக்ஷனாக வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுவே வந்துட்டு இப்போ நான் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 10 கொடுத்துறேன்னு வைங்களேன். ஸோ அப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 10ஓட ஆப்ஜெக்ட் வேல்யூ வந்துட்டு ஸோ ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்டாக திரும்பி எக்ஸ் ஈக்குவல் டு 20 மாறும். அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ 20 இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன ஆகும்னா, ஸோ வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 20 நான் கொடுத்தனால இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட மெமரி ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணும்னா, ஸோ ரெஃபரன்ஸ் வந்து இந்த 20 வேல்யூஸ்க்கு வந்து ரெஃபர் பண்ணும். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எக்ஸ் திரும்பி நான் சேவ் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 20. ஸோ ப்ரீவியஸாக 10 இருந்துச்சு, இப்போ 20க்கு மாறிடுச்சு. அதுக்கு ரெஃபரன்ஸாக திரும்பி நான் எக்ஸ்னே கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 10. ஸோ இந்த எக்ஸ்ன்ற ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ 20 வரும். ஸோ மெமரியில் எப்படி அசைன் ஆகும்னா, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 20 இப்படி அசைன் ஆயிரும். ஸோ இப்போ இது வந்து கார்பேஜ் கலெக்ஷன்ஸாக மெமரி வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இது குறிப்பிட்ட டைம் வரை பார்க்கும். ஸோ பகலாம் இந்த மெமரி வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுரும். ஸோ இது வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து பைத்தானில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ நல்லா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கவலையும் இல்லை பைத்தான் டெவலப்பர்ஸ்க்கு. ஸோ இது வந்து 20 இங்கே மாறிடுச்சு. ஸோ டைனமிக் டைப்பிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 10 நான் இன்டீஜர் டைப் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ மேபி வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரிங்கு வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஸோ டைப் ஸ்ட்ரிங்குன்னு மாறிக்கிறோம். இப்போ இதுவே நீங்கள் வந்து சேம் வேல்யூ வந்து நீங்கள் வந்து ரெஃபரன்ஸை வந்து வேறு எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, வேறு வேல்யூ டைப்புக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2.5 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மெமரியில் என்ன பண்ணோம்னா, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2.5 வந்து சேஞ்ச் ஆகிக்கிறோம். ஸோ இப்போ இதை டைப் வேரியபிள் வந்து எப்படி டிஸ்ப்ளே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்ஜெக்ட் தான் டைப் வேரியபிள் வரும். ஸோ வேரியபிளுக்கு வந்து டைப் கிடையாது, நீங்கள் டைப் டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்டோட டைப்பை வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ரன் டைம்லேயே வாங்கிக்கிறோம். ஸோ அது வந்து எப்பயும் போல் நம்ம டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அதோட வேல்யூ வந்து ஃப்ளோட்டுன்னு காட்டிடும். ஸோ இப்போ இந்த டயக்ராமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலேன். ஸோ இப்போ இதில் வந்து டூப்ளிகேட்டை நான் இதில் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஃப்ளோட் டைப் எக்ஸ் ஈக்குவல் டு 2.5 சேஞ்ச் ஆகிடுச்சுக்கும். ஸோ இப்போ இது என்ன பண்ணும்னா, இதோட வேல்யூஸ் வந்து இது அப்படியே வந்து 2.5க்கு வந்து மெமரி அட்ரஸ் வந்து எக்ஸுக்கு ரெஃபரன்ஸ் மாறிடும். ஸோ இப்போ இந்த 10, 20 இது ரெண்டுமே வந்து கார்பேஜ் கலெக்ஷன் சிஸ்டம் வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் எதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுமோ அந்த மெமரி வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதுவே வந்துட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது நீங்கள் ஸ்ட்ரிங் அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு கார் அப்படின்னு கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு கார்னா, ஸோ இப்போ எக்ஸோட டைப் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னா, ஸோ டைப் ஆஃப் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ ஸ்ட்ரிங்குன்னு வரும். ஸோ அப்போ இது வந்து இந்த மாதிரி டைனமிக் டைப்பிங். ஸோ நீங்கள் அந்த ஒரு அசைன்டு வேரியபிள் வந்து லாஸ்ட்டு நீங்கள் என்ன வேல்யூஸ் கொடுக்குறீங்களோ, ஸோ அந்த லாஸ்ட் அசைன்டு வேரியபிளுக்கான டைப் இது என்ன இருக்கோ அதுதான் வந்து இங்கே டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு காரம் கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்கை நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட வேரியபிள் டைப் போட்டிங்கன்னா ஸோ ஸ்ட்ரிங்குன்னு தான் வரும். ஸோ இப்போ இதே வந்துட்டு இதே மாதிரி தான் இங்கே நான் வந்துட்டு இப்போ 2.5 பதிலாக இப்போ இங்கே வந்துட்டு ஸோ இதில் வந்துட்டு காரு நான் கொடுக்குறேன் ஸ்ட்ரிங்கு. ஸோ இப்போ இந்த வேரியபிள் ரெஃபரன்ஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஸோ ரெஃபரன்ஸ் வந்து இதில் வந்து காருக்குன்னு போயிடும். ஸோ வேல்யூ டைப் வந்து ஸோ ஸ்ட்ரிங்குன்னு காட்டிடும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா, ஸோ டைப் வந்து வேரியபிள் கிடையாது, நீங்கள் கொடுக்குற வேல்யூ வச்சு தான் சொல்லி அந்த டைப் வந்து டிஸ்ப்ளே பண்ணும். இது வந்து ரெஃபரன்ஸ் தான், ஜஸ்ட் வேரியபிள்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து பைத்தானில் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் டைனமிக் டைப்பிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை